பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காட்டில் சுதீவர் என்ற முனிவர் கடுமையான தவம் செய்து வந்தார். அப்போது அந்த பக்கமாக 2 காட்டுவாசி மனிதர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒரு காட்டுவாசி மனிதன் அப்போது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துவிட்டான். இதை கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த இன்னொரு காட்டுவாசி மனிதன் தவத்தில் இருந்த முனிவர் சுதீவரை எழுப்பி அவரிடம் உதவி கேட்டான். இதனால் தன்னுடைய கடுமையான தவம் கலைந்த கோபத்தினால் முனிவர் சுதீவர் தன்னை எழுப்பிய அந்த காட்டுவாசி மனிதனை சாம்பலாக போகும்படி சபித்தார். அந்த கணமே அந்த காட்டுவாசி மனிதனும் எரிந்து சாம்பலாக ஆனான். அப்போது மயக்கமடைந்திருந்த இன்னொரு காட்டுவாசி மனிதன் தன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். மயக்கம் தெளிந்து எழுந்த அந்த காட்டுவாசி மனிதன் தன்னுடைய நண்பனின் நிலையை கண்டு கதறி அழுதான். இதற்குள் கோபம் தணிந்த முனிவர் சுதீவரிடம் அந்த காட்டுவாசி மனிதன் தன் நண்பனுக்கு முனிவர் அளித்த சாபத்தை நீக்குமாறு வேண்டினான். ஆனால் அதற்கு முனிவர் சுதீவர் அவனிடம் கூறினார், எனக்கு சாபம் கொடுக்க மட்டுமே தெரியும். கொடுத்த சாபத்தில் இருந்து மீட்க எனக்கு தெரியாது. எனவே நான் போய் அதை என் குரு சுசாந்தரிடம் கற்று வருகிறேன். அதுவரை நீ உன் நண்பனின் சாம்பலை பத்திரமாக பாதுகாத்து வா என்று அந்த காட்டுவாசி மனிதனிடம் சொல்லிவிட்டு தன் குருவை தேடி சென்றார் முனிவர் சுதீவர். பின் தன் குருவிடம் சென்று நடந்தவற்றை விளக்கி அதற்கு பரிகாரம் கேட்டார் முனிவர் சுதீவர். அதற்கு அவரின் குரு சுசாந்தர் கூறினார், சுதீவா, மனிதனின் முதல் விரோதி அவனது கோபம்தான். நீ கொடுக்கும் சாபத்தினால் உன் தவ வலிமை குறைந்துவிடும். உன் தவ வலிமை முழுவதையும் நீ தியாகம் செய்தால் நீ கொடுத்த சாபத்தை நீ திரும்ப பெறலாம் என்றார். ஆனால் முனிவர் சுதீவர் அதற்கு மனம் வராமல் வேறு யோசனை சொல்லும்படி தன் குருவிடம் கேட்டார். பின் அவரின் குரு சுசாந்தர் கூறினார், சுதீவா, விஷ்ணுபுரம் என்னும் ஊரில் கோபாலன் என்ற புண்ணிய ஆத்மா ஒருவன் இருக்கிறான். அவன் இல்லறத்தில் இருப்பவன். நீ சென்று அவனுடைய புண்ணியத்தில் ஒரு பகுதியை தானமாக நீ பெற்றுக்கொள். அதை கொண்டு நீ அந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் என்றார் அவர். உடனே முனிவர் சுதீவர் கோபாலனை தேடி விஷ்ணுபுரத்திற்கு சென்றார். அவர் செல்லும் வழியில் ஒரு அழகான இளம் பெண் தென்பட்டாள். அவளை கண்டு அவள் அழகில் கிறங்கிப் போய் அவளையே உற்று பார்த்தார் முனிவர் சுதீவர். அதனால் கோபமடைந்த அந்த பெண், முனிவரான நீ என் போன்ற பெண்ணை இப்படி உற்று பார்க்கலாமா? உனக்கு வெட்கமாக இல்லையா என்று முனிவர் சுதீவரிடம் கேட்டாள். இதை கேட்ட முனிவர் சுதீவருக்கு கடுமையான கோபம் உண்டாயிற்று. உடனே முனிவர் சுதீவர் அந்த பெண்ணிடம், அடி பெண்ணே, உன் அழகினால் தானே உனக்கு இவ்வளவு கர்வம். இப்போதே நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் என்று அவளை சபித்தார். உடனே அந்த பெண்ணும் அவ்வாறே மாறிவிட்டாள். பிறகு முனிவர் சுதீவர் விஷ்ணுபுரத்தை அடைந்தார். அங்கு அவர் ஒரு இளைஞனிடம் கோபாலனுடைய வீட்டிற்கு வழி கேட்டார். ஆனால் அந்த இளைஞன் முனிவர் சுதீவரிடம், கோபாலனுடைய மகள் மிகவும் அழகானவள், அதனால்தான் நீ அவன் வீட்டிற்கு வழி கேட்கிறாயா? உன்னை போன்ற முனிவருக்கு இது தேவையா என்று முனிவர் சுதீவரிடம் அவன் திமிராக கேட்டான். உடனே முனிவர் சுதீவர் அவனை நீ இப்போதே ஊமையாக போக வேண்டும் என்று சபித்தார். பின் அவர் ஒரு வாராக கோபாலனுடைய வீட்டை கண்டுபிடித்தார். கோபாலன் முனிவர் சுதீவரை வரவேற்று அமர செய்தார். பின் முனிவர் சுதீவர் கோபாலனிடம், என் குருவான சுசாந்தர் தங்களை ஒரு புண்ணியவான் என்றார். நீங்கள் அப்படி என்ன தவம் செய்து என் குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு கோபாலன் கூறினார், நான் தினமும் காலையில் எழுந்து என் நித்திய கடன்களை முடித்துவிட்டு வீட்டு வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பங்கேற்கிறேன்.
பின் நான் எல்லோருக்கும் என்னால் ஆன உதவிகளை செய்கிறேன். கோபம், பொறாமை, ஆசை இவற்றை விட்டொழித்து மனதினாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நான் நன்மை புரிகிறேன் என்றார் கோபாலன். இதைக் கேட்ட முனிவர் சுதீவர், பூஜை, புனஸ்காரம், தவம் இவை எதுவுமே செய்யாமல் இவனுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் கோபாலனிடம், நீங்கள் கடவுளை தியானம் செய்வது கிடையாதா என்றார். அதற்கு கோபாலன், கடவுள் என்னிலும் இருக்கிறார், மற்றவர்களிடமும் இருக்கிறார். அவர் சகல உயிர்களிலும் உறைகிறார். அவருக்கு தனியாக பூஜையோ தியானமோ ஏன் செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்காக செய்யப்படும் பூஜை, தியானம், தவம் அனைத்தும் ஆகும் என்றார் கோபாலன். இதைக் கேட்ட முனிவர் சுதீவருக்கு கோபாலன் தன்னை ஏளனம் செய்கிறார் என தோன்றியது. உடனே முனிவர் சுதீவர் கோபாலனிடம், நீங்கள் நான் செய்யும் தவமெல்லாம் வீண் வேலை என்று கூறுகிறீரா என்று கோபத்துடன் கேட்டார். அதற்கு கோபாலன், சுவாமி, நான் உங்களை பற்றியோ உங்கள் தவத்தை பற்றியோ குறை கூறவில்லை. நான் என்னுடைய கருத்தை கூறுகிறேன் என்றார் பணிவுடன். உடனே கோபத்துடன் குதித்து எழுந்தார் முனிவர் சுதீவர். உன்னை போன்ற நாஸ்திகனை மன்னிக்கவே கூடாது. இந்த நிமிடத்தில் இருந்து நீ கண் பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வீழ்வாய் என்று முனிவர் சுதீவர் கோபாலனுக்கு சாபமிட்டார். ஆனால் கோபாலனுக்கோ ஒன்றுமே ஆகவில்லை. பின் மீண்டும் கோபாலன் பணிவுடன், சுவாமி, சாந்தமடையுங்கள். உங்களைப் போன்ற மகான் கோபமடையும்படி நான் பேசியது என் தவறுதான். என்னை மன்னியுங்கள் என்று முனிவர் சுதீவரிடம் மன்னிப்பு கேட்டார். இதை கண்ட முனிவர் சுதீவர், கோபாலா, என் சாபம் உனக்கு பலிக்கவில்லை. நீ என்ன மகாத்மாவா என்று கேட்டார். அதற்கு கோபாலன், சுவாமி, அப்படி இல்லை. காட்டுவாசி, அழகான இளம்பெண், வழியில் கண்ட இளைஞன் ஆகியோருக்கு நீங்கள் சாபம் கொடுத்து உங்கள் தவ வலிமை குறைந்துவிட்டது. நான் மட்டுமில்லை, இனி நீங்கள் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது. அது போகட்டும், நீங்கள் என்னிடம் பெற வந்த என் புண்ணியத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு இப்போது நான் அளிக்கிறேன். அந்த புண்ணியத்தினால் நீங்கள் சாபமிட்டவர்கள் அனைவருக்கும் இந்த கணத்தில் இருந்து அந்த சாபம் நீங்கிவிடும். மேலும் உங்கள் தவ வலிமையை இந்த வினாடியில் இருந்து நீங்கள் மீண்டும் பெற்றுவிட்டீர்கள். இப்போது நீங்கள் விரும்பினால் எனக்கு சாபம் கொடுக்கலாம், அது பலிக்கும் என்றார் கோபாலன். கோபாலனின் இந்த பெருந்தன்மையான செயலை கண்ட முனிவர் சுதீவர் கோபத்தினால் தான் செய்த செய்கைகளை நினைத்து அவமானமடைந்தார். பின் அவர் கோபாலனுக்கு தன் நன்றியை கூறிவிட்டு மௌனமாக தன் குருவை தேடி சென்றார். அவர் வரும் வழியில் தான் சாபமிட்டவர்கள் மறுபடியும் அவர்கள் பழைய நிலைக்கு மாறி இருப்பதை அவர் கண்டார். பின் முனிவர் சுதீவர் தன் குரு சுசாந்தரிடம் சென்றார். அவரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறி அதற்கு விளக்கம் கேட்டார் முனிவர் சுதீவர். அதற்கு குரு சுசாந்தர் கூறினார், தவத்தினால் ஒருவன் பல சக்திகளை அடையலாம். ஆனால் தன் கடமையை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதையே லட்சியமாக கொண்டவனுமான ஒரு மனிதன் ஒரு தவ யோகியை விட அதிக புண்ணியம் செய்தவன் ஆகிறான் என்றார் அவர். தன் குரு சுசாந்தர் கூறியதை கேட்ட முனிவர் சுதீவர், குருவே, இப்போது கோபாலன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செய்துவிட்டான். ஆகையால் அவனுடைய சக்தியும் குறைந்துவிடும் அல்லவா என்று தன் சந்தேகத்தை கேட்டார். அதற்கு குரு சுசாந்தர், மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்தால் அதுவே பெரிய புண்ணியம். அதனால் கோபாலனுடைய சக்தி குறையவில்லை. அது இப்போது முன்பை விட அவனுக்கு அதிகமாகிவிட்டது என்றார் குரு சுசாந்தர். தன் குருவின் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட முனிவர் சுதீவர், குருவே, முன்பை விட என் தவ வலிமையை நான் அதிகமாக்குவேன்.
நான் மீண்டும் காட்டுக்கு தவம் புரிய செல்கிறேன் என்று கூறி தன் குருவிடம் இருந்து விடைபெற்று சென்றார் முனிவர் சுதீவர்.